நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்ப இது 1 லட்ச ரூபாய். இது நீங்க அப்படி பாக்காதீங்க, ஒரு பவுன் பார்க்க முடியாது. இப்ப 1.25 லட்சம் ரூபாய் பணம் அது கிட்டத்தட்ட. அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையா இருக்கும். இப்ப அதை வச்சு கூட அவங்க ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல ஒரு அர்ஜென்ட்டுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதை வச்சு அவங்க பணமா எடுத்துப்பாங்க. திருப்பி அதை எடுத்துப்பாங்க. ஆண்கள்லாம் செம்ம கன்ல இருப்பாங்க இந்த பஸ்ல பயணிக்கிறவங்க. இல்ல சொல்றேன், ஆண்கள் எல்லாருமே இல்லைங்களாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தாண்டா தெரியுது, நாங்களாம் லோகத்துல வாழலாமா வேணாமா? ஆண்கள் தினம் எப்போ இதுன்னு சீக்கிரம் பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும். அது தாவே காய்ச்சலும் போது ஆண்கள் தினத்தை தூக்கிடுவாங்களா? இனிமே கிடையாது இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவங்க எப்படி யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்களும் நானும் யோசிக்கும் போது அவர் அந்த விஷயத்த ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, ஆனா எல்லாரும் அப்படி யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சில பேர் அவங்களே ஒருத்தர் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரான்னு கூட போகும். பட் இதெல்லாம் அவருடைய பர்சனல், இதெல்லாம் ஓகே. அது ஏதோ இன்னைக்கு அவர் காலையில ஒரு வீட்டுல ஒரு பஞ்சாயத்து, ஆனா அதே நேரத்துல மகளிர் மாநாடு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருந்தா கூட ஒரு ஹிட்லர் அளவுக்கு கொண்டு போய் நீங்க பிரசன்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் மோசமா இங்க நடக்கல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவர் வீட்டுல போட்டு ஒரு பத்திரிகையாளர் போட்டிருந்தாரு, விஜய் சங்கீதா அவர்களை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு காலைல மனு வருது, என்னைய வீட்டுக்கு சேர்க்க மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ள புரியல. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, மனுவுல ஒண்ணு வருது. என்னதான் உண்மை அப்படின்ற இல்ல இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்களா அது தெரியல. இவ்வளவு நாள் இல்ல. இன்னைக்கு மகளிர் தினம் இவர் தேர்தல் அறிக்கை படிக்க போகும்போதுதான் உங்களுக்கு இதெல்லாமே வருதா? ஆண்டவனுக்கு வெளிச்சம். ஒருவேளை இதெல்லாம் அண்ணன் தந்து அப்பா எடுத்துட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அவர் அப்பாவை நம்புவாங்க. அவர் 3 பவுன் தரேன்னாருன்னா அப்பாவை நம்புவாங்களா, சித்தப்பாவை நம்புவாங்களா, இல்ல அண்ணனை நம்புவாங்களா? இந்த 3 கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்க மேட்ரு. அண்ணனா, அப்பாவா, சித்தப்பாவா? யார நம்ப போறீங்க? பெண்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, யார நம்ப போறீங்க சொல்லுங்க. அண்ணன் நீங்க எந்த அண்ணன் சொல்றீங்க? நான் மும்முனை போட்டின்ட்டேன். அப்புறம் எந்த அண்ணன் கேட்டா எனக்கு புரியும். அண்ணன் பைசாவே கொடுக்க மாட்டாரு. இப்ப அவங்க 3 சவரனா போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல 1.5 சவரனா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரும் இருங்க. ஐயோ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, விஜயே இவ்வளவு சொல்றாரு, இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரே பதட்டமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு முக்கியமான இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, லோக்கல் பஸ் எல்லாம் போடாதீங்க, இது போட்டுங்க கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ. பெண்களுக்கு வெளியே வேற ஒரு மாவட்டம் போறது ஃப்ரீ. 10க்கு ஏன்னா 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 10க்கு 7. அப்போ 1 இருக்குதுன்னா சொல்லலாம், இன்னும் 2 என்னன்னு தெரியல. லாஸ்டா சொன்னீங்கல்ல அது ஓகே, 2500 ரூபா. ஆமா. அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு மீதி எல்லாமே நல்ல ஸ்கீம் தாங்க. சரி 8 வச்சுங்க. 8 10க்கு 8 வாங்கிடுறாரு பாத்துங்க, எப்படியா இருந்தாலும் வாங்கிடுறாரு பாருங்க. அதான் சும்மா கிடையாது டிவி கேக்காரன். முன்னால நான் சொல்லுவேன் சும்மா வரடா திமுக காரன்னு, இனிமே சொல்றேன் சும்மா வரடா தாவேகா காரன். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் கூப்பிட்டீங்களா? தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்றவங்க மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாபிக் என்ன? அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு அட்வான்ஸா சொல்லி வச்சுக்குவோம். வேற என்ன, அதுதான் டாபிக். இன்னைக்கு விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு 10 வாக்குறுதிகள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படி போயிடலாமா, இல்ல காலையில ஒரு விஷயம் நடந்துச்சே அதுல இருந்து போகலாமா? எப்படி தலைவா உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது? நல்ல விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவே ஒரு மேட்டர் இல்லைன்ட்டாரு அவரு. சொல்லுவாரு, அவரே ஃபீல் பண்ணலங்க. நான் அதை சொல்லலைங்க, அப்படி சொல்லலை, நானு அப்பா சொல்லல, அவரு சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்றேன். பார்த்தோம் 10 வாக்குறுதிகள் நம்ம பார்த்தோம். ஒன்னொன்னா பார்த்துடலாம். அனைத்து பெண்கள், முதியவர்கள், அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும். இதுக்கு தனி ஒரு இலாக்காவாக நம்ம ஏற்படுத்தி நேரடியாக அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான்.
அது தொடர்ந்து அவரோட மீட்டிங்ல அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு மிக முக்கியமானது, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உள்ள பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். நான் வந்து சும்மா சொல்லலை, நான் வந்து உறுதியா சொல்றேன், 0% வந்து இருக்கும், நீங்க என்ன நம்புங்க அப்படின்றத அவர் ஒவ்வொரு மீட்டிங்ல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரோட பிளஸ் இந்த மகளிர் அப்படின்றது, அவருடைய மகளிர் வாக்குகளை தான் அவர் பெரும்பாலும் குறி வைக்கிறார் அப்படின்றதான். ஏன்னா இப்போது உள்ள ஆட்சியில இப்ப இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து மகளிர் ஓட்டை எப்படி கவர்றதுன்றது தான் பெரிய வந்து ஒரு சிந்தனையாவே இருக்கும். அவங்களுக்கான திட்டங்கள் அப்படிதான் அறிவிப்பாங்க. அது ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு தான் பெரும்பாலும் போகும் அப்படின்றது ஒரு தாட் இருந்துச்சு. அது உண்மையாகவும் இருந்துச்சு. என்னதான் திமுக நல்லாட்சி எல்லாம் கொடுத்தாலும் எல்லாம் பண்ணாலுமே கூட பெண்கள் ஓட்டுன்றது அவங்களுக்கு சுத்தமா வந்து வராது. அது எப்பவுமே இருக்கக்கூடியதா. பெரும்பாலான பெண்கள் ஜெயலலிதா அவர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சில உச்சபட்ச இருக்காங்க இல்லையா, அந்த அவங்க கூட வந்து இவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இறப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட் அப்படின்றது ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் திமுக கொடுத்த அந்த வாக்குறுதி, மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது, அப்புறம் பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட பாடல்கள் அது எல்லாமே அந்த வந்த இது எல்லாமே சேர்த்து அவரை வந்து ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு உட்கார வச்சிருக்கு. இப்பவும் கூட மகளிருக்கான திட்டங்கள் தான் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கூட கதாநாயகின்னு தான் வந்து சொல்றாங்க. இப்போ அவங்க லேட்டஸ்டா அறிவிச்சது கூட மகளிர் முதியோர் அப்படிதான் வந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதோடு இது இருக்கு. அதை தான் விஜய் அவர்களும் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதை நான் வந்து உறுதிப்படுத்துவேன் அப்படின்றாரு. பட் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, சோசியல் மீடியால இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனைக்கும் அவர் சொல்றதுக்கும் பெரிய வந்து ஒரு கான்ட்ரவர்சியா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் அதிகப்படியாவும் போயிட்டு இருக்கு. அதீதமா யோசிக்கிறாங்க, அதீத சிந்தனை, வீட்டுல பூட்டி வச்சுட்டாரு, வீட்டுல போட்டு கொடுமைப்படுத்துறாரு, சிகரெட் சூடு வச்சுட்டாரு, சமுத்திரம் படத்துல வர கிளைமேக்ஸ்ல வர மாதிரி காலில் சூடு வச்சுட்டாருன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க உங்க அம்மாவுக்கே, உங்க அம்மா அப்பா கூட நீங்க கூட இல்லை, நீங்க வந்து உங்க மனைவி பிள்ளைகள் கூடயே கூட இல்லை, அவங்களே பிரிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி வந்து செய்ய முடியுன்ற ஒரு பார்வையும் ஒரு பக்கம் வந்து இருக்கு. அது ஒரு சில வீடுகள்ல, நிறைய வீடுகள் அது எதிரொலிச்சுது. உண்மையை சொல்லணும்னா சொந்த வீடுகள் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும், சொந்த வீடுகள்ல ஆமா ஒவ்வொரு வீட்லயுமே அது எதிரொலிச்சதுதான். ஏன்னா அவங்கள வந்து இப்போ மற்ற தலைவர்களோட ஒப்பிடுறாங்கல்ல, கருணாநிதியோடையோ இல்ல மற்ற தலைவர்களோடையோ அவங்களுடைய பர்சனல் லைஃபோட அவரை ஒப்பிட்டு அவங்கெல்லாம் பண்ணலையா, விஜய் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, விஜய் பண்ணக்கூடாதுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா விஜயை வந்து அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க, ஒரு அண்ணனா பாக்குறாங்க, ஒரு தாய் மாமாவா பாக்குறாங்க, ஒரு தம்பியா பாக்குறாங்க, சக தோழனா பாக்குறாங்க. அவரை மாதிரி இருக்கணும், நம்ம வீட்டு பையன் அவரை மாதிரி இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும், ஒரு குடும்பத்தோட இருக்கணும், நல்ல அப்படி யோசிச்சவங்களுக்கு திடீர்னு விஜய் பண்ண அந்த செயல், அது ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, ஏன் கூட்டு போனாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது முடிஞ்சோடனே இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வருது, அவங்க மனைவி கொண்டு போய் கொடுத்த ஒரு மனு, அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறுது. ஸோ இதெல்லாம் இதுல ஒரு அரசியல் இருக்குன்றது உண்மை. பட் இதுல பர்சனலும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்களா? இவர் பேசுனதுல இருந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதை விடுங்க நான் பாத்துக்கிறேன். இல்ல விடுங்க பாத்துக்கிறேன்றதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, நான் கடைசியா வரேன். இப்போ இதெல்லாம் வந்து பேசும்போது இதை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது களத்துக்கு வரும்போது தெரியும். பட் ஆனா இவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகள்ல இது எல்லாமே ஒர்த் டியூடுன்னு இருக்கு. சிலதெல்லாம் வந்து நாங்க அப்படின்ற மாதிரி, நீங்களுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சொன்ன வாக்குறுதி, அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவரோட பர்சனல் லைஃப்லாம் எடுத்து ஓர வச்சிருங்க, அவர் அதுல எப்படி இருக்காரு அவர் சொல்லலாம், அதை விட்டுருங்க. அதை தாண்டி அவர் இதை செய்ய முடியும்னு நம்புறவங்களுக்கு, அவரை இன்னும் நம்பி அந்த மகளிர் வந்து நம்புறவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான வாக்குறுதியா பார்க்கப்படும். ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம், கோயம்புத்தூர் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த 3 பேரையும் வந்து குற்றவாளிகள்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு அப்படி பார்க்க போகும்போது இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஸோ நம்பலாம் நீங்க. ஸோ ஜெயலலிதா எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு அதுல வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருந்தாங்களோ, பெரும்பாலும் அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஜய் அவர்களும் அதை கையில் எடுக்கிறாருன்றது தோணுது. இந்த உதவித்தொகை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், இவரும் இப்போ மாதம் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்னு இல்லை, அது வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ மக்கள் ஒரு சார்பாக மாதம் இது வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போறது வந்து உண்மைதான். ஆனா அதை தாண்டி நீங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகள் நிறைய நல்ல வாக்குறுதிகள் இருக்கு. அது இல்லாம நீங்க வேற ஏதாவது நீங்க
நீங்க சொன்னா அதை கேட்பாங்கன்னு நம்புறீங்கல்ல. நான் சொன்னா பெண்கள் கேட்பாங்க, மகளிர் கேட்பாங்கன்னு நீங்க நம்புறீங்கல்ல. அப்போ நீங்க அந்த திட்டத்துக்கு பதிலா வேற திட்டம் யோசிச்சிருந்திருக்கலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி படிப்புகளுக்கே வந்து செலவு பண்ணிருக்கலாம். அப்படின்னும் போது எல்லார மாதிரியும் அவரும் 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது ஓட்டு போயிடுமோ, அந்த ஓட்டு விழாம போயிடுமோ அப்படின்றாரு. இப்ப அப்படி பார்த்தா 60 வயசு மேல உள்ளவங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள்லாம் வந்து கிடையாது, ஆல்ரெடி இப்பவே கிடையாது. இப்பவே அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடையாது தான். ஆனா அதுவும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா வந்து போயிட்டு இருக்கு. இது கொடுக்காததுனால நமக்கு ஓட்டு பறி போகுமோ அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தும் அவங்கள மைண்ட்ல தோணி இருக்கு. ஏன் நீங்க சொல்ற மாதிரி ஏன் அதை கொடுத்துட்டு இருக்கிறத போய் இப்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஆனா அந்த ஸ்கீமை எவ்வளவு நாள் தொடர முடியும்ன்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க, ஒரு 2000 இவங்களும் 2000. சரி, எதுக்கு ஆனது ஆச்சு, ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டே கொடுத்துருவோமே, சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு. இவர் எடப்பாடி 2500 தானே அவரும் 2500 சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இல்ல அவர் 2000 சொன்னார், 2500 சொன்னார். 2000 தான் நினைக்கிறேன். 2000 கொடுப்பேன்னு தான் சொன்னார். அவரும் 2000 கொடுப்பேன்னு இருக்காங்க. இப்ப திமுகவும் 2000 கொடுக்குறேன்னு இருக்காங்க. சோ விஜயும் அந்த டிராப்ல நானும் 2500 ரூபா எக்ஸ்ட்ரா 500 ரூபா போட்டு 2500 ரூபா கொடுக்குறேன்றாரு. இது எல்லா மாநிலத்திலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்பர் 1 இருக்கோம்னு சொல்றோம், நம்மளால வந்து இவ்வளவுதான் கொடுக்க முடியுதா? ஆனா பல பின்தங்கிய மாநிலங்களே இதை விட அதிகமா வந்து தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால கொடுக்க முடியுது, ஏன் நம்மளால கொடுக்க முடியாதுன்ற ஒரு பேச்சும் இல்லை. நான் என்ன சொல்றேன், நான் திரும்பி சொல்றதா, நீங்க பணம் கொடுக்கறதுனால எதுவும் மாற போறது இல்லை. நீங்க ஸ்கீமா கொடுக்கும்போது அது எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன் மகளிருக்கு பணம் கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்றதான் எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. அவங்களுக்கு அதனால நன்மை கிடைக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. அதை நீங்க வேற ஏதாவது திட்டங்கள் மூலியமா நீங்க பண்ணலாமே. ஆனா ஏன் அது எல்லா கட்சியிலும் இப்ப சேர்ந்துக்கிட்டு நாங்க பணம் கொடுக்குறோம்ன்றது அது என்னமோ போட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. என் தனிப்பட்ட முறையில நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது போட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் 2000 கொடுக்குறேன், நான் 2500 கொடுக்குறேன், நானும் 2000 கொடுக்குறேன். ஸோ அதுல ஒரு சில லிமிட்ஸ் வைக்கிறாரு. 60 வயசு உள்ளவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு ஒரு லிமிட்ஸ் வைக்கிறாரு. ஸோ இப்போ 60 வயசு இல்லாதவங்க இல்ல நல்ல ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இப்ப அந்த 2500 ரூபா கொடுக்குறீங்களா? மாசம் 50,000 ரூபா சம்பாதிப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கும் அப்ப அந்த எலிஜிபிளா? ஆமா, எலிஜிபிளா தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்றது 2500 ரூபா. அந்த 2500 ரூபா யாருக்கு? கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாதவங்களை தவிர மத்தவங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல, ஓகேவா? இதுல மத்திய அரசுலயும் இல்ல, அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க, மாசம் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப இந்த 2500 ரூபா உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவை இல்லை இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க இந்த கேட்டகரியில கொண்டு வரீங்க? அல்ல அட்லீஸ்ட் நீங்க சொல்லும் போதாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சில வரைமுறைகள். அப்ப நீங்களும் அப்படிதானே யோசிக்கிறீங்க, ஓட்ட தானே யோசிக்கிறீங்க. அது ஏன் கொடுக்கறது நம்ம சமமா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்றதுதான். அதாவது அந்த வீணா போன ஸ்கீம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் இந்த நாடு வந்து மறுபடியும் நல்ல நிலைக்கு வரும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு கொடுக்கறதுல நான் தப்பே சொல்லல. நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு பாருங்க. வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க. இவங்களுக்கு கொடுக்குறோம், இந்த செக்டாருக்கு கொடுக்குறோம், இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி கொடுங்க. நல்லா சம்பாதிக்கிற பெண்களுக்கும் நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னா அதுக்கான காரணம் புரியல. சோ அந்த ட்ராப்ல விஜயும் விழுந்திருக்காரு, தாவேக்காவும் விழுந்திருக்காரு. அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம இப்போ என்னதான் இருக்கட்டும், நம்ம வந்து வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் வருமானம் வருதுனாலுமே நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி வாங்குறாங்கன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும், எவ்வளோ போட்டு வாங்குவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுன்றப்போ அது உள்ள வந்து பெரிய ஒரு குளறுபடி நடக்கும். இதுக்குள்ளேயும் அந்த குளறுபடி டெப்தாலாம் போக விரும்பல. அந்த வாக்கை நானும் கொடுக்குறேன், அந்த ஓட்டுகள் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நானும் அதை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதோட அதை ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு அந்த திட்டத்துல விருப்பம் கிடையாது. அந்த திட்டத்தை சொன்னோனே நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதுல இல்ல லிமிட், அவ்வளவுதான். எனக்கும் அதே தான் தோணுச்சு. எதுக்குடா தேவையில்லாம இதை திருப்பி கொண்டு வரீங்க? அது இல்ல, இதுதான் இப்போ பர்செப்ஷனலா இது இல்லன்னா இப்ப ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. ஐயோ இந்த 2000 ரூபாய் கொடுக்கலன்னா பெண்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போயிடுமோன்ற அந்த பயத்திலேயே. அது இப்ப விஜயும் கொடுக்கலன்னா விஜய்க்கு அந்த இது மதிப்பு இருக்காது இல்லன்னா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். சோ அப்ப நீங்களும் அதே ட்ராக்ல போறீங்க. சோ அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, புதுசா இல்ல, அதே ட்ராக்ல நானும் போறேன்றதுதான் அதுக்கான அர்த்தம். அடுத்து அதிமுகவில் கொடுத்தது தான் 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னாங்க. அதே தான் அன்னபூரணி சூப்பர் 6ன்னு சொல்லி இவர் வந்து ஒரு 6 சிலிண்டர் வருஷத்துக்கு வந்து 6 சிலிண்டர் இலவசமாகவே கொடுக்குறேன், எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது
ஓகே, நல்ல திட்டம் தான் இதுவும். இது ஓகே தான். இதுலயும் வந்து நீங்க சொல்ற மாதிரி கேட்டகரிஸ் வைக்கலாம். யாருக்கு நடுத்தர குடும்பங்களுக்கா இல்ல ஏழை குடும்பங்களுக்கா அப்படின்னு ஸ்கீம் வைக்கலாம். பட் எல்லாத்துலயும் அப்படி வைக்க முடியாதுன்றதுனால சரி இதுலயும் வந்து 6 சிலிண்டர் அனைத்து குடும்பங்களுக்கும் 6 இது அனைத்து குடும்பங்களுக்கும் வந்துருது. சோ அந்த அடிப்படையில இது வந்து இப்போ ஓகே, இது 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது. சோ அனைத்து குடும்பங்களுக்கும் வருஷத்துல 6 சிலிண்டர் அப்படின்றது ஏற்கனவே ஏடிஎம்கே அறிவிச்சிருக்காங்க. சோ அதோட நீட்சியா விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு, ஆமா நாங்களும் 6 சிலிண்டர் வந்து அதுக்கு ஒரு பேர் மட்டும் மாத்திட்டாரு, அன்னபூர்ணி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை மட்டும் மாத்திருக்காரு. பட் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப சிலிண்டர் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு, 60 ரூபாய் இன்னைக்கு ஏறி இருக்கு. 920 ரூபா வந்து 980 ரூபாய் போயிருக்கு. 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்துறதுக்கு ஒரு 20-30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சேர்த்து போட்டீங்கன்னா இப்படி 1000 ரூபாய் தாண்டும். ஸோ ஒரு 6000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸை கொடுத்தீங்கன்னா, அந்த குடும்பங்களுக்கு சேவிங்ஸை கொடுத்தீங்கன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கும், ஏன்னா அது ரொம்ப நீங்க தொடர்ந்து கொடுக்கவே முடியாதுன்றதுனால சொல்றேன், அது எத்தனை வருஷத்துக்கு அவங்க கொடுக்க முடியுன்றதை யோசிக்கணும். ஏன்னா நம்மளோட நிதிநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையும் நீங்க வந்து பார்க்கணும். ஏன் பெண்களுக்கு கொடுக்கறது உனக்கு என்ன எரிச்சல், உங்க வீட்டு பெண்கள் வாங்கலையா, அவன் வாங்கலையா இவன் வாங்கலையா, யாரும் வாங்காமலாம் இல்ல, கொடுக்க முடியும். நல்ல பொருளாதார சூழ்நிலையில இருந்தா எல்லா பெண்களுக்கும் 3000 கூட கொடுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுடைய நிதிநிலையே இவ்வளவு மோசமா இருக்கு, ஆனா ஓட்டுக்காக எல்லாரும் போய் அந்த ஸ்கீமை தொடுறாங்களேன்றதான். ஆனா 6 சிலிண்டர்ன்றது ஸ்கீம், பணம் இல்ல, அது பணம் தான். ஆனா அது பணமா தரல, ஒரு இதுவா கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கீமா கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ், அது பெட்டர் ஆப்ஷன். நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த 2500 எனக்கு பர்சனலா ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு காய்கறி இந்த மாதிரிலாம் நம்ம அதிலே பார்த்தோம். ஒரு பேச்சாளர் ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறதை வந்து பார்த்துருந்தாங்க. வச்சுக்கோமே, வாரத்துக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம காய் வருதுன்னா மாதம் ஒரு 2000 ரூபாய் இருக்குன்றப்போ இலவசமாக வீட்டுக்கு வந்து காய்கறி வந்து நம்ம ஒரு காய்கறி அங்காடி அந்த மாதிரி வச்சுட்டு குடும்பத்துக்கு இத்தனை பேருன்றது நம்ம இது பண்ணால் அந்த குடும்பத்துக்கு வந்து இலவசமாக நம்ம வந்து காய்கறிகளாகவே நம்ம கொடுத்துடலாம். இயற்கை ரீதியாகவே அது நம்ம காய்கறியாக நம்ம கொடுத்தாங்கன்னா இது நல்லா இருக்கும். இந்த 2500 ரூபா பணம்ன்றது கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். தாய்மாமன் சீர், இதுவும் பேர் மாற்றப்பட்ட தாலிக்கு தங்கம் ஸ்கீம் மாதிரி தான் இருக்குது. இல்ல தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டாங்கல்ல. ஆமா, இப்போ வந்து ஸ்கீம் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல வந்து 4 கிராம் கொடுத்தாங்க, பிளஸ் ஒரு பட்டு புடவைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 1 பவுன் சொல்லிட்டாரு அவரு, ஒரு சவரன் பிளஸ் பட்டு புடவை அப்படின்னு இருக்காரு. ஒரு சவரனா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. பிளஸ் ஒரு பட்டு புடவை மினிமம் ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கோங்க, இல்ல 10000 ரூபாய் வச்சுக்கோங்க. மினிமம் 5000 ரூபாய் வச்சுக்கோங்க, வந்துருது 1.25 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருது உங்களுக்கு. சோ உண்மையாவே நல்ல திட்டம். அது அதிமுகலையும் இப்ப சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் சொல்லியிருக்காங்க. பிளஸ் திருமண சீர்வரிசைகள் எல்லாம் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அது அவருக்கேத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு. அண்ணன் சீர்வரிசையா, தாய்மாமன் சீர்வரிசை அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. சோ நல்ல விஷயம் தான் அது. சோ அது வந்து உங்களுக்கு தாய்மாமன் வந்து குழந்தைங்களுக்கு, இது அண்ணனோட இது. தங்கச்சிங்களுக்கு தானே கல்யாணம் ஆகும். இப்போ அண்ணன் ஆயிட்டாருல, தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றதுனால அண்ணன் வந்து எல்லாருக்கும் சீர் கொடுக்கறாரு. அண்ணன் சீர் தான். அண்ணன் சீர் வந்து நகையும், ஒரு பவுன் நகையும், ஒரு வந்து பட்டு புடவையும் கொடுக்கறாரு. இதுதான். இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, மக்களுக்கு தேவையானதை தயவு செய்து கொடுங்க. அவங்களுக்கு ஒர்த்து. நீங்க இப்ப இது 1 லட்சம் ரூபாய், இது நீங்க அப்படி பார்க்காதீங்க, 1 பவுன் பார்க்க முடியாது. இப்ப 1.25 லட்சம் ரூபாய் பணம் அது கிட்டத்தட்ட. அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையா இருக்கும். இப்ப அதை வச்சு கூட அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல ஒரு அர்ஜென்ட்டுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதை வச்சு அவங்க பணமா எடுத்துப்பாங்க. திருப்பி அதை எடுத்துப்பாங்க, வட்டியை கட்டிட்டு திருப்பி எடுத்துப்பாங்க. இப்ப அது அவங்களுக்கு சேஃப். இன்னைக்கு 1 கிராம் நம்ம 1 பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு அது 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகலாம். என்னைக்கோ தங்கம் வாங்கினவங்களுக்கு, வெறும் 10,000க்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இல்ல அது. சோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அது ஒரு தேவையான விஷயமா இருக்கு. நல்ல விஷயம், வரவேற்கலாம், தப்பு கிடையாது. இது அந்த மாற்று திருமணம் அந்த இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு சில அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்களா ஒருவேளை நன்றது? அப்படி ஒரு எதுவுமே சொல்லல. ஸோ அந்த மாதிரி எதுவும் டீட்டெயில்டா சொல்லலை. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. வாய்ப்பு இருக்காது. தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆனா அண்ணனோட சீர் வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அது நல்ல ஸ்கீம் தான். வீட்டில் யாரும் இல்லை, நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ண நமக்கெல்லாம் தர மாட்டேங்கிறாங்க. ஏன் தம்பிங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதா? தம்பிங்க ஒருத்தன் இருக்கான், உங்க தம்பி தான், நீங்க சொன்னோடனே கல்யாணம் பண்ணலாம். அப்படியே ஆண்களுக்கும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு செயினுக்கு எவன் மதிக்கிறான்? ஆம்பளைங்க எவன் மதிக்கிறான்? இருங்க, ஆண்கள் தினம் பெண்கள் தினம் வரும்போது ஆண்கள் தினம் வராதான் என்ன பண்ணிடுவாங்க? எலெக்ஷனுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. போய் ஓரமா விளையாடுங்கடா அப்படின்ட்டு எப்பங்க வருது ஆண்கள் தினம்? எப்போ வருது? அதெல்லாம் எவனுக்குங்க தெரியும்?
எலெக்ஷன் முடிஞ்சிடும். எனக்கு புரியல, ஆண்கள் தினம்லாம் ஒரு தினம், அதுக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க பிறந்ததே ஒரு பாவக்கேடு அப்படின்ற மாதிரி, சாபக்கேடு, பாவக்கேடு, சாபக்கேடு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆணின் கஷ்டம் எவனுக்கு தெரியும்? வாழ்க்கை ஃபுல்லா குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓடா வளைக்கிற இந்த ஆண்களோட நிலைமை இதுதானா? ஆண்பாவம் பாத்தீங்களா? ஆண்பாவம் பண்ணாதது. நெக்ஸ்ட் அதான் தாய்மாமன் சீர். தாய்மாமன் சீர் அவர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கே வந்து இந்த அவர் எக்மோர்ல பிறந்தார் நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல நினைக்கிறேன். அந்த இருக்கக்கூடிய அன்னைக்கு பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு கிராம்ல மோதிரம் வந்து போடுவாரு. ஸோ அதே மாதிரி அவர் இந்த ஸ்கீமை வந்து சொல்லியிருக்காரு. பிறக்கக்கூடிய அது கவர்மெண்ட்ல நினைக்கிறேன், எல்லாருக்கும் இருக்காது, கவர்மெண்ட்ல பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் மோதிரம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. பிளஸ் அந்த பேபி கிட்டு, சோப்பு, நாப்கின்ஸ், பேடு என்னென்னமோ வந்து அறிவிச்சிருக்காரு. நல்ல திட்டம் தான். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அரசு ஆஸ்பத்திரியில் போய் பிரசவம் பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ அது இன்னும் அதிகமாகும். அப்ப அந்த அதிகமான அந்த கவர்மெண்ட்குள்ளார போகும்போது அந்த சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டலோட தரம் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ நல்ல ஸ்கீம். ஒருவேளை தாவேகா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா அதுக்கு அந்த துறைக்கு ஒரு நல்ல அமைச்சரா நியமிச்சு இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் ஓட்டு எப்பவும் இருக்கும். நீங்க கவலையே பட வேணாம். நான் ஆதித்யால சொல்ற மாதிரிதான், உன்னை யாராலையும் அசைச்சிக்க முடியாதுன்றதுதான் நல்ல ஸ்கீம். உண்மையாக நல்ல ஸ்கீம். அடுத்து நான் கூட சரி, அடுத்து இல்ல எனக்கு கூட ஒரு மோதிரம் கிடைக்குமோ? அப்போ பாப்புலேஷன் எகிரிருமே ஏங்க. அதுக்காக என்னங்க எல்லாரும் போயிட்டு மோதிரத்துக்காக சொல்ல முடியாது. அண்ணன் ஆட்சி வந்துரும், நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏங்க ரெண்டாவது குழந்தை கூட 5000 தான் கிடைக்குது. நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணா அது 2 லட்சம் கணக்கு பண்ணக்கூடாதுங்க. காமராஜர் கல்வி உதவி திட்டம்னு சொல்லிட்டு அந்த இங்க தடுப்பாடு இடைநீக்கல் இருந்துடக்கூடாது. கல்வி 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து மாதம் 15000 ரூபாய் இந்த குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு இல்ல, அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக மேம்படணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. நாட் பேட். அந்த குடும்பங்களுக்கு ஓகே தான். அதுலயும் வரைமுறை இருக்கும். அது இதே மாதிரிதான் அப்பா இல்லாத அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து அம்மா தாய்க்கும் அந்த பாதுகாவலருக்கும் வந்து கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே தான். அந்த குழந்தைகளின் கல்வி செலவுக்காக அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் கல்வியையும் டிராப் அவுட் ஆயிடக்கூடாது. அவன் வந்து பேசிக்காவே நீ வந்து ஒரு +2 முடிச்சிடணும் அப்படின்னா, நீங்க டைரக்டா 10000 கொடுக்குறேன், ஆட்சிக்கு வந்து எல்லா குடும்பத்துக்கும் 10000 கொடுக்குறேன்றதுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு நான் 10000 ரூபாய் 15000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றது யோசிக்க வைக்கும். ஸோ அவர் வந்தா இந்த 15000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நம்ம குழந்தையோட பொருளாதார ரீதியா, நம்ம குடும்பத்தோடைய பொருளாதார ரீதியா வரக்கூடிய அந்த இது வந்து இடைக்கற்றல் கல்வியை நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பலாம், பீடி சுத்த அனுப்பலாம், இங்கே அனுப்பலாம், குடோனுக்கு அனுப்பலான்னு, காட்டு வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே இடைநீட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அரசு பள்ளிகளுக்கு ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஏதாவது சொல்லும்போது அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்துறதை பத்தி எப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். இல்ல இது ஒருத்து தான். அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு இதுதான். ஆனா இதுல இப்ப எத்தனை ஏன்னா இவர் 2-3 தூக்கிட்டு வந்திருக்காரு, அவங்கள்ட்ட இருந்து இவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்க பஸ் ஆனா உண்மையா சூப்பருங்க, செம மேட்ரு இது. வெள்ளை போர்டு பச்சை போர்டுன்னு இல்லாம பிங்க் ஓகே வேணா. நீங்க நாங்க ஆம்பளைங்களும் கொடுக்கலான் இருக்கோம். ஆம்பளைங்களுக்கு என்னத்த, அவங்களுக்கு அவர் நன்றி கேட்டவனுங்க அவனுங்களுக்கு போய் கொடுத்துக்கிட்டு அவனுங்களுக்கு கொடுக்காதீங்க. வேற என்ன, வேற ஏதாவது புதுசா பண்ணுங்க. பெண்களுக்கு மட்டும் சொல்லுங்க, ஆண்கள்லாம் வேண்டாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் எல்லாம் எந்த பஸ்லாம் போகுது, பிங்க் பஸ். அப்புறம் அவ்வளவுதான், வேற எதுலயும் கிடைக்காது. ஒரு 2-3 பஸ் எல்லா பஸ்லயும் போடு. எல்லா பஸ்ஸுன்ட்டாரே, அப்புறம் ஏசி பஸ், ஏசி இல்லாத பஸ் ஏற மாட்டாங்களே இனிமேட்டு. யாரு நார்மல் பஸ்ல எல்லாம் ஏறனா ஏசில தான் ஏறணும்னு பாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு தாங்க அவர் சொன்னோன்னே இப்ப எல்லா பஸ்லயும் விட மாட்டாங்க. நீங்களும் ஒரு குறிக்கோளா தான் இருக்கீங்க. என்ன ஆட்சிக்கு வந்தா தானே? ஆமா. அப்புறம் அது குறிக்கோளோட இருக்க எனக்கு புரியலையே. இல்லனாலும் நான் சொல்லிட்டார்ல, இப்ப இதை வந்து எடுத்துட்டு வர அவங்க எடுத்துக்கலாங்க, யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். அததான் சொல்றேன், இவர் எடுக்கலாம், அவங்க எடுத்துக்க கூடாதா? என் தலைவன் தான் முதல்ல 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னது உலகநாயகன். இன்னைக்கு என்ன ஆச்சு? அதே உலகநாயகன் அவங்க பர்ச்சேஸ் பண்ணலையா? அதே 1000 கொடுத்து அவ்வளவுதான். என்ன ஒருபடி போய் மெட்ரோ கார்டு கொடுத்துடலாம் இனிமேட்டு.
இருக்கலாம். இலவசமா நீங்க வந்து பயணம் பண்ணுங்க, நீங்க ஏன் பஸ்ல போகணும், லேட் ஆகுது, விரைவா. ஆல்ரெடி நம்ம எனக்கு வழிவிடு ஹேஷ்டேக் ஏதோ போட்டிருந்தாங்க. எனக்கு நீங்க வழி விட்டீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போறவங்க சீக்கிரம் போவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஓகே தான், இது எல்லாருக்கும் வந்து ஒர்த்து. ஸோ பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீ, பெண்கள் அனைவருக்கும் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ எந்த பஸ்ஸில் வேணாலும் நீங்கள் ஏறி வந்து போகலாம்னா ஆண்கள்லாம் செம்ம காண்டில் இருப்பாங்க இந்த பஸ்ஸில் பயணிக்கிறவங்க. இல்லை சொல்கிறேன், ஆண்கள் எல்லாருமே வந்து இல்லைங்களாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தாண்டா தெரியுது, நாங்களாம் லோகத்தில் வாழலாமா வேணாமா. ஆண்கள் தினம் எப்போ வருதுன்னு சீக்கிரம் பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும். அது தாவே காட்சியிலும் போது ஆண்கள் தினத்தை தூக்கிடுவாங்களா, இனிமே கிடையாது. இது ஒரு மகளிர் நாடுன்னு திமுக தான் மகளிர் நாடுன்னு அறிவிச்சாலும் அறிவிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்கீம் எல்லாம் யார் வாங்குறது? பெண்களுக்கு தானே, ஆண்களுக்கு இல்லையே. ஆண்களுக்கு இல்லையே. பெண்கள் இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆண் வேணும், அதுக்கு மட்டும்தானே வேணும். குழந்தை பிறகுன்னா அதுக்கும் ஒரு ஆண் வேணும்ல. அதெல்லாம் வேணுங்க, அதுக்கு மட்டும்தான். நீங்க இந்த ஸ்கீமுக்கெல்லாம் உங்களுக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்றதுதான் ஆட்சியாளர்களுடைய எண்ணமா இருக்கு. அதுல பரவாயில்ல, அண்ணன் எடப்பாடி ஐயா எடப்பாடி வந்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து யோசிச்சாரு பாத்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷங்க. எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நன்றி. பரவாயில்ல, நீங்களாவது இப்படி யோசிச்சீங்களே அப்படின்னு. வரும் பாருங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க நேரடி தொடர்புல இருக்கீங்க டிவிக்கே கூட, நேரடி தொடர்புல இருக்கு, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அடுத்த ஸ்கீம்ல வந்தாலும் வரும். சலுகை கட்டணமா கொடுத்து என்னத்தையாவது கொடுக்கட்டும், விடுங்க, அடுத்தது போங்க. அடுத்தது ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம். அது நல்ல ஒரு விஷயம். வாய் வார்த்தையா இல்லாமல் அதை செயல்படுத்தினா உண்மையாவே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற அத்தனை பெற்றோர்களும் வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, வேற எதுக்கும் அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணமே இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, தவறா நடந்துடக்கூடாது. ஏன் நம்ம வந்து இதை ஓவரா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்குநேரியிலையும் நாங்குநேரில சும்மா உட்காந்து டீ குடிச்சிருந்த 2 பேரை கொல்றாங்க. திடீர்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு வழக்குல வேற ஏதோ மானாமதுரையில போய் கொல்றாங்க. திடீர்னு பார்த்தா நேற்று ஒரு காவலர் திடீர்னு உள்ள வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாரு. விமானத்துல போயிட்டு இருக்க பணிப்பெண்ணுக்கு ஒருத்தர் பாலியல் சீண்டலை கொடுக்குறாரு. சரி, அப்படியே போய் குழந்தைங்க தானே பார்த்தா விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒருத்தர் ரேப் பண்ணி கொண்டுறான். ஸோ அப்படிங்க அதீதமா எதுவுமே இல்லைங்க, அதீதமா தான் நடக்குது. நீங்க சொல்ற பார்த்தோன்னா ஒவ்வொரு வாகனத்துல எல்லாம் ஒருத்தருக்கு மேலேயே ஒண்ணு வச்சுக்கணும் போல இருக்கு. ஒவ்வொருத்தருமே ஒரு கேமராவோட தான் நகர்ந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில அவர் சொன்னது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அதை வந்து அதை செயல்படுத்த முடிஞ்சா அது வந்து மிகப்பெரிய சக்சஸ். இந்த மாதிரி விஷயத்த அவர் சக்சஸ் பண்ணாருன்னா, அவர் ஆட்சிக்கு வந்து அதை சக்சஸ் பண்ணாருன்னா இது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடியா இருக்கும். ஏன்னா அவர் சொன்னது ஷேர் ஆட்டோ, பஸ், ஷேர் ஆட்டோ, நீங்க என்னெல்லாம் பயணிக்கிறீங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் SOSன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பண்ணாலுமே கூட அது எந்த அளவுக்கு பெண்கள் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சொன்ன விஷயம் நல்லது. அதை செயல்படுத்துறதுல தான் அந்த சக்சஸ் இருக்கு. அது சொல்லிடலாம், பட் அதை செயல்படுத்துறதுல உள்ள டிஃபிகல்டிஸ் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னது நானே சொல்லிடுறேன், அந்த கோர்ட் பெண்களுக்கான அந்த இது வந்து மகிழா ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு சில பேர் தூக்கிட்டு வருவாங்க. அது செயல்படலைன்றதுனாலதான் நான் திருப்பியும் சொல்றேன், பெண்களுக்காக ஒரு புது அந்த இது உருவாக்கப்படும், நீதிமன்றம் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அதுதான் நான் சொல்றேன், பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த தனித்துவமான மகளிர் காவல் நிலையம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது விஜய் அவர்கள் இதை எடுத்திருக்காரு. ஓகே தான். அது நோ டார்க் ஜோன் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் CCTV இருக்கும், லைட்டிங் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், இன்னும் வெளிச்சமாக தான் இருக்கும், இருட்டான ஒரு இதே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இதெல்லாமே வந்து அடிப்படையான இப்போ நம்ம ஊர்ல தேவைப்படுற விஷயங்கள். ஸோ ஏதோ என்னோட அடிப்படையான அப்படி சொல்லலை, இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயங்கள் தான், ரொம்ப அடிப்படையா தேவையான விஷயங்கள் தான். பட் ஓகே, இது மகளிருக்காக பெண்கள் தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஊருக்குள்ள எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10 அடி மட்டும்தான் லைட்டே இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு இருட்டா தான் இருக்கும். அது அடுத்தடுத்து என்ன சொல்ல வராருன்றத அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஓகே, நல்ல விஷயம் தான். அந்த அவர் சொன்ன அந்த டாட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். பெண்கள் மத்தியில கண்டிப்பா இந்த இதுக்கு வரவேற்பு இருக்கும். சில விஷயங்கள் இந்த 2500 ரூபாயை தாண்டி அந்த மத்ததெல்லாம் ஓகே, எனக்கு மத்ததெல்லாமே எனக்கு அந்த 2500 மட்டும்தான் ஒரு அது இவங்கெல்லாம் கொடுக்கறதுனால அவரும் வேற வழி இல்லாம அது கொடுக்குறாரு. பட் கொஞ்சம் மாற்று சிந்தனை ஏதாவது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் தான் தோணுது. பட் ஓகே, இதை தவிர்த்து பார்த்தா மத்த எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மீண்டும் அந்த 1 பவுன் தங்கம் அப்படின்னு சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையாவே ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பா இருக்கும்.
அது ஏதோ விஜய் ஆதரிக்கணும்னோ அவருக்கு கொடுத்த ஸ்கீம் வந்து அப்படிலாம் கிடையாது. உண்மையாவே தேவைப்படும். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஒரு பவுன் தங்கம் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய கனவு. அட்லீஸ்ட் ஒரு பொட்டு தங்கமாவது நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, வெறும் 5 சவரன் போட்டு கட்டி கொடுக்குறவங்களுக்கு 1 சவரன் அரசாங்கமே கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அந்த விஷயம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். பிளஸ் ஒரு பட்டுப்புடவையும் தராங்கன்றாங்க. ஸோ அது நல்ல விஷயமா. ஒரு 3000 வச்சுங்களேன், ரொம்பனா கூட பண்ணுவோம். 3000 ரூபாய்க்கு பட்டுப்புடவைனா கூட ஒரு சந்தோஷமான விஷயம். 300 ரூபாய்க்கு எடுத்தாலே சந்தோஷப்படுவாங்க. 3000 ரூபாய்க்கு இருந்தா சந்தோஷப்பட மாட்டாங்களா? கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு அந்த தங்கம் மோதிரம் அணிவிக்கிறேன்னு சொன்னதும் நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வேன்னு அவர் சொன்னது சந்தோஷம். பட் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு, இதை வந்து இது அவரோட பர்சனல், நம்ம பேச மாட்டோம் அப்படின்னா, ஆமா அதோட பர்சனல், நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை. ஆனால் பொது வாழ்க்கைக்குன்னு வந்த பிறகு சில விஷயங்கள் வந்து அவர் கவனிச்சுதான் ஆகணும். ஸோ அதுல அவர் கவனிக்க மறந்ததோ இல்லை கவனிக்காமல் இல்லை அவரை மீறி நடக்கிற விஷயங்களோ, இது எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் நடக்கிற விஷயம் நமக்கு தேவையில்லாதது. ஆனா இப்ப அவர் இன்னொன்னு பண்ணார் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் போனார் இல்லையா, அது ஏன்றது யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அது வந்து பல பேரோட கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு, பல பெண்களோட கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு. இன்னைக்கு பார்த்த பெண்கள் எல்லாம் கத்துனாங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து கோபமே இல்லைன்னா சொல்லிட முடியாது. பல நடுத்தர பெண்கள், பல பேர் விஜயை நம்பின நிறைய பெண்களுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்லல, அவங்க மைண்ட்ல ஒரு சின்னதா ஒரு இது என்ன ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அவர் வந்து தவிர்த்திருந்திருக்கலாம். அதை தாண்டி அவரை ரசிப்பாங்க, எல்லாம் பண்றாங்க, இன்னையும் அவரை நம்புறாங்கன்றது வேற விஷயம். நம்ம வெறும் இணையத்துல பாக்குறத வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய இதை சொல்றேன். ஆனா அது இன்னைக்கு அவர் பெரிய, அது ஒன்றும் ஒர்த் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஒரு மாதிரி இடிச்சுது. என்னமோ தெரியல எனக்கு. அதுல வேற பல அரசியல் காரணங்கள் கூட இருக்கலாம். அந்த இருக்கலாம், தப்பு இல்லை, நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் ஓகே, அது என் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது கூட ஓகே. அது ஒண்ணு அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றது யார சொல்றாருன்னு இருக்குல்ல, அந்த பிரச்சனை அவ்வளவு ஒர்த் இல்லன்னு பிரச்சனை அப்படிதான். நீங்களே யோசிங்க, அந்த பிரச்சனை ஒரு ஒர்த் இல்லன்னு சொல்லலாம், ஆனா அது எடுத்துக்கொள்ளப்படுற விஷயம் எப்படி இருக்கும், யார ஒர்த் இல்லன்னு சொல்றாருன்ற மாதிரி தான் போகும். இப்ப ஒரு மென்ஷன் பண்ற ஆள அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இணையத்துல வந்து அதிகமா பரப்புவாங்க. அது இன்னும் வெறுப்ப கூட சம்பாரிச்சு கொடுக்கும். கண்டிப்பா அது பெண்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம். ஆமா, இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கே தெரியாது. திடீர்னு நல்ல மூட்ல இருந்தா நல்லா பேசுறாங்க, திடீர்னு கெட்ட மூடா இருந்தா தலைவரை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இவங்கள இவங்க ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத புதிராதான் இருக்காங்க. நம்மளும் பார்த்தோம். அவங்களே வந்து வாரியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன ஆதரிச்சு பேசுறதா, விஷயம் புரியல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தலைவர் இருக்கணுமா, உங்க தலைவர் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கணுமா, இந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. வாரியர்ஸ்குள்ளாரே அந்த குழப்பம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, நாம நம்பின ஒரு நபர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் சொன்ன விதம் ஓகே, இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, மக்கள் பிரச்சனைகளை பார்ப்போம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம், அது அவங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், அண்ணனே சொல்லிட்டாரு ஒர்த்து இல்லை அப்படின்னு. அந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் அதை பரிசீலிக்கும், யோசிக்கும். பொதுவெளியில நிறைய பேர் பேசுறாங்க, அது அவங்களுக்கும் பொதுமத்தியில் உள்ள பெண்களுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒர்த்து இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவங்க எப்படி யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்களும் நானும் யோசிக்கும் போது அவர் அந்த விஷயத்த ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, ஆனா எல்லாரும் அப்படி யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சில பேர் வந்து அவங்களே ஒர்த்து இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரான்னு கூட போகும். பட் இதெல்லாம் அவருடைய பர்சனல், இதெல்லாம் ஓகே. அது ஏதோ இன்னைக்கு அவர் காலையில ஒரு வீட்டுல ஒரு பஞ்சாயத்து, ஆனா அதே நேரத்துல மகளிர் மாநாடு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருந்தா கூட சரி ஓகே, அங்க இருந்து வந்த மகளிர் எல்லாம் ஏத்துக்கலாம். காலையில இருந்து ஒரு சிலர் பேசுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதுலயும் முக்கியமா அமீர் அவர்கள் போட்டிருந்தாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட நியூஸ்ல எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, மகளையும் மனைவியையும் துரத்தி விட்டு மகளிர் திருவிழா நடத்துவதெல்லாம் கேவலத்தின் உச்சம், அடுத்த ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்றது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை, அடுத்த ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறாருன்னு. நீங்க உங்களோட இதுவரைக்கும் ஓகே, மனைவியையும் மகளையும் உதாசீனப்படுத்தி விட்டுன்ற வரைக்கும் கூட ஓகே, ஹிட்லர் உருவாகிறாருன்றதை நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு தெரியல. ஹிட்லர்ன்றது அவருக்கு தெரியும், ஒரு இயக்குனர் கண்டிப்பா ஒரு ஹிட்லர்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். கேவலம் நமக்கே தெரியும், அவருக்கு தெரியாதா? அது எப்படி அந்த வார்த்தையை அவரால் பயன்படுத்த முடிஞ்சதுன்னு தெரியல. யாருக்காக பேசுறீங்க? அவருக்காக பேசுறீங்களா, இல்ல உங்க குடும்பத்துக்காக பேசுறீங்களா, இல்ல வேற யாருக்காவது பேசுறீங்க? வேற யாருக்கோ தான். அது ஒரு அவர் யாருக்குள்ள தொடர்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொடர்புலாம் இல்ல ஜோ, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம்.
அவர் மேல நல்ல மதிப்பு இருக்கு இல்லையா? இப்போ அமீர்னா ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர், நல்ல நடிகர் அப்படின்னு ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சத்யராஜ் அவர்களை பேசுறோம், காரணம் நேரடி திமுக காரர் ஆயிட்டாரு. அவங்க பொண்ணு அப்படி ஆயிட்டாங்க, அவங்க பொண்ணுக்காக அவர் அப்படி ஆயிட்டாருன்னா நம்ம அவரை பத்தி பேசணும் வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்க நம்ம ஒரு யூடியூபரை பத்தி பேசுவோம், அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு தெரியும் என்னன்னு. ஆனா அமீர் வந்து ஒரு இயக்குனர், அவருக்கு இது வந்து ஒரு அனாவசியமானது. நீங்க இயக்குனரா நீங்க அப்ப நேரடியா சொல்லுங்க, டைரக்டா ஒண்ணு பேசுங்க. இத பத்தி பேசாம நீங்க ஒரு ஹிட்லர் அளவுக்கு அவரை கொண்டு போறதுன்றது அப்ப தேவையில்லாம நீங்க ஒரு கேரக்டரை வந்து அவரு எப்படின்னா சினிமா துறையில இருக்காருன்றதுனால அதுக்குள்ள இருக்கிற ஆட்களை வச்சு அடிக்கும் போது இன்னும் வேகமா போகும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஆட்களை வச்சு அடிக்கிறாங்க. இன்னைக்கு சமுத்திரம் நல்லாவே தெரியும் அவரு வந்து யாரோட தொடர்புல இருந்தாங்க, எந்த கேஸுக்காக உங்களுக்கு டைரக்டா நம்ம அப்படி வந்து அப்போசிஷன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றதா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இல்லையா விட்டுருங்க. இல்ல நேரடியா அந்த கட்சியில இணைஞ்சிட்டு சில இது சொல்லுங்க, தனிப்பட்ட ரீதியில சொல்லுங்கன்னா அப்ப நேரடியாவது சொல்லுங்க. இது மாதிரி மறைமுகமா சொல்றது அப்படின்றது ஏத்துக்கல. அதுவும் ஹிட்லர் அளவுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் வந்து இல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல சமுத்திரகனி, பாலா, ஆர்வி உதயகுமார்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரியான கருத்தை, இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம், இதை வந்து பேசுற யாருக்கு நீ வந்து பழி வாங்குற, உன் கட்சிக்காரனே இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாம இது பண்றாங்க. கட்சிக்காரங்க வேற, இணையத்துல இருக்கிறவங்க வேற, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. கட்சிக்காரவங்க, உங்களுக்கே அந்த புரிதல் இல்லையே. கட்சிக்காரவங்க அந்த பிரச்சனையால கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, என்ன பண்றது, எப்படி இதை வந்து சால்வ் பண்றது. கட்சின்னு வந்துட்டா தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும். அது நல்லது கெட்டதுன்றதை தாண்டி அதுதான் செய்வாங்க. தப்பே இருந்தாலுமே நம்ம வந்து பெரும்பாலும் தப்பு நடக்கதாங்க செய்யும். பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சுட்டா அதிமுக தொண்டர்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அது தாண்டி அதை பத்தி அதை சப்போர்ட் பண்ணி பேசுறதா அவங்க வேலை. அதுக்குதான் கட்சி, அதுக்குதான் தொண்டர்கள், அதுக்குதான் நிர்வாகிகள் இருப்பாங்க. எதிர்த்து பேசுறதுனால, தலைவனையே எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால அங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நீங்களே உங்களுக்கு குழிய பறிச்சுக்கிற மாதிரி தான், மீண்டும் அவங்க ஆட்சி வரணும்னு நினைக்கிற மாதிரி தான். அப்போ நீங்களே அந்த வேலையை செய்யக்கூடாதுல்ல. இப்போ சமுத்திரக்கனி வேணா ஆளுங்களாம் இப்படி சொல்றாங்களா? கட்சிக்காரங்க சங்கடப்படதான் செய்வாங்க. ஆனா சப்போர்ட் பண்ணாம இருக்காங்களா? எதிர்த்து பேசினாங்களா? எதிர்த்து பேசுறவங்க இணையத்துல இருக்கிறவங்க, இணையத்துல இருக்கிற எல்லாருமே யாருன்னு தெரியாது, கட்சிக்காரங்களான்னு தெரியாது. ரெண்டாவது, எல்லாருமே இந்த ஊர்ல இருக்கிறாங்களான்னு தெரியாது. எல்லாருக்குமே ஒரு தலைவர்கள் மேல அப்செட்கள் வரதான் செய்யும். ஸோ இன்னைக்கு கூட தான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டம், அன்னைக்கு திமுக காங்கிரஸ் நிறைய பேர் வந்து திமுக காங்கிரஸ் வேணான்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட்டணியை முடிச்சுட்டு இப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஃபயர் விடலையா? எல்லாமே இருக்கதான் செய்யுது. நான் சொல்றது அவருடைய பர்சனல் மேட்டரை பத்தி பேச வேணாம்னு கூட சொல்லல. ஆனா அது எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்கன்னு இருக்குல்ல, ஒரு ஹிட்லர் அளவுக்கு கொண்டு போய் நீங்க ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் மோசமா இங்க நடக்கல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவர் வீட்டுல போட்டு ஒரு பத்திரிகையாளர் போட்டிருந்தாரு, விஜய் சங்கீதா அவர்களை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு காலைல மனு வருது, என்னைய வந்து சேர்க்க மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ள. இல்ல புரியல, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, மனுவுல ஒண்ணு வருது, என்னதான் உண்மை அப்படின்ற. இல்ல இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்களா அது தெரியல. இவ்வளவு நாள் இல்ல. இன்னைக்கு மகளிர் தினம், இவர் வந்து தேர்தல் அறிக்கை வந்து படிக்க போகும்போதுதான் உங்களுக்கு இது எல்லாமே வருதா? ஆண்டவனுக்கு வெளிச்சம். அதை பத்தி நான் பேச விரும்பல. அவங்களோட விருப்பம், அதை எப்ப வேணா சொல்லலாம். அதை பத்தி அவர் வந்து கண்டுக்காமல் அந்த டாபிக்கே நான் போகல. அவரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. சோ அதுக்கான சில கருத்துக்கள் அவரும் நாம சொல்றது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான். அவர் அது பேசணும்ன்றல, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அது அரசியல், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இதுல அரசியல் இல்லைன்னு சொன்னாதான் நம்ம முட்டாள்கள். அரசியல் இருக்கு. ஆனா நான் சொல்றது, அவர் அந்த விஷயத்துல அவர் அப்படி பண்ணதை யாருமே எதுவுமே சொல்லல. ஆனா அடுத்ததா ஒண்ணு பண்ணார் இல்லையா, அதை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதுதான். ஏன்னா அவரை நம்பி, அவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவரை அபிமானமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஏமாற்றம், பெரிய ஏமாற்றமே அவர் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வந்து அவர் தவிர்த்திருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கருத்து. அதை அடுத்தடுத்து திருத்திப்பாரா இல்ல மீண்டும் ஓடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ணுவாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணுவாருன்னா, இவ்வளவு யோசிச்சு பண்றவரு கேட்டா நான் வந்து முட்டு கொடுக்குறேன், போடா வெண்ணதான், போடா வெண்ணலாம் சொல்ல. இவ்வளவு தூரம் யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணணும் பண்ண வேணான்றவங்களுக்கு வந்து நார்மலா பேசிக்கா இருக்கிற விஷயம் இது எல்லாமே தெரியும். மிஸ்டர் சேர்த்துங்க டிவி கேல இப்படி சொன்னா நீங்க ஒரு போஸ்டிங் போட்டு விடுங்க. இப்படி சொன்னா நீங்க வந்து அப்படிதான் சொல்லுவீங்க. அடுத்தது இருக்கா? ஆமா, ஏங்க இவ்வளவு நேரம் முடிச்சுட்டே தானே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இல்ல இன்னும் இருக்கு. சுய உதவி குழு 5 லட்சம் ரூபாய் வந்து வரைக்கும் வட்டி இல்லா கடன் எல்லா ஆட்சியிலையும் தருவாங்க. அது இன்னும் எல்லாரும் கொடுக்குற ஸ்கீம் தான். சுய உதவி குழுக்கள் கடன் கொடுக்கறதுன்றது ஸ்கீம் தான். அதுவும் வட்டி இல்ல வட்டி கம்மியாக அப்படின்றதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியது தான். இதெல்லாம் டிஃபால்ட். ஊ ஃபால்ட் ஏன் ஃபால்ட் இல்ல, டிஃபால்ட் இதெல்லாம். ராணி வேலு நாச்சியார் படை, அதுவும் அதாவது பாடி கேமோட வந்து நார்மலா இருக்கிற ட்ரெஸ்லேயே போட்டு உள்ள
பப்ளிக்ல வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற நினைக்கிறேன். ஒரு 500 குழுக்களாக வந்து அமைச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். என்னங்க எனக்கு தெரியல அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. சாத்தியம் இல்லைன்றீங்க? சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல எப்படி ஒர்க் அவுட் இல்ல, ஆகும். இது வரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறையில அதுதான் இருக்குது. அதுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கான சாத்திய கூறுகள் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். ஏங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருக்காங்க, அதே மாதிரி தானே இருக்காங்க. அவங்க என்ன இதுலயா இருப்பாங்க, யூனிஃபார்ம்ல இருக்காங்க? இருக்க மாட்டாங்க. அவங்க எதுவுமே இருக்காது. கேமரா கேமரா மட்டும் இல்ல, பாடி கேமரா என்ன அப்படியே பெரிய எந்த கேமரா சின்னதான் இந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். பட்டன் கேமரா இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங்ல இருக்கும். அவங்க வந்து பப்ளிக்ல வந்தா சந்தோஷம் தான். சந்தோஷம் 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 இல்ல, இல்ல, வாழ்க்கையின் பாதி பலம். நீங்க புதுசா புதுசா நீங்களே சொல்லுங்க, அது மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நைட்ல ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க, போலீஸ் கூட இருப்பாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ராணி வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லி குழுக்கள் அங்கங்க இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, சிறப்பா எந்த அதுக்கான யூனிஃபார்ம் எதுவுமே இல்லாம மக்களோட மக்களா இருப்பாங்க. திடீர்னு இங்க உளவுத்துறை உளவுத்துறைன்றீங்க, கேமரா வச்சிருப்பாங்கன்றீங்க, கேமராவை எங்கேயா கொண்டு போய் அந்த மாதிரி யோசிக்க போயிடுவாங்க. நான் சொல்றது அது ஓகே, அது மாதிரி ஒண்ணு பழைய ரெடி, ஏன்னா அதோட டீட்டெயில் தெரியாதுல்ல. நீங்க மேலோட்டமா நம்ம இதை சொல்லிடுறோம், டீட்டெயில் என்ன, எவ்வளவு பேரு, எதுக்காக இது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்கு தங்கம்னு சொன்னோம்னா எனக்கு தெரியுது, அரசு இதுல குழந்தைகளுக்கு தங்கம் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருவாங்கன்னு தெரியுது. அதை தாண்டி கேட்கிறேன், இதனால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்குதான் சொன்னேன். அதனால ஸ்கீமை தப்பா சொல்லல, சந்தோஷம் தான். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான் சொல்றேன். பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தினா நல்லது. கண்டிப்பா டிவிகே தொண்டரே, கண்டிப்பா சொல்லுங்க. வருவீங்க அதுக்கப்புறம். ஏங்க கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு எனக்கும் 1 லட்ச ரூபா வரும், இதுல ஒரு 5000 ரூபா வரும், இதெல்லாம் கேட்டுட்டு தூக்கி ஒரு தொண்டர் என்னைய மட்டும் சொல்றீங்க பாத்தீங்களா? நான் இப்பயே சொல்லணும் அதெல்லாம். இப்ப நான் கவர்மெண்ட்ல போய் பார்த்தேன்னா எனக்கு ஒருவேளை குழந்தை பிறக்கும் போது அதுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஒருவேளை இதெல்லாம் அண்ணன் தந்து அப்பா எடுத்துட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பாவை நம்புவாங்களா? அவர் 3 பவுன் தரேன்னாருன்னா அப்பாவை நம்புவாங்களா, சித்தப்பாவை நம்புவாங்களா, இல்ல அண்ணனை நம்புவாங்களா? இந்த 3 கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்க மேட்ரு. அண்ணனா, அப்பாவா, சித்தப்பாவா, யார நம்ப போறீங்க? பெண்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, யார நம்ப போறீங்க சொல்லுங்க. அண்ணன் நீங்க எந்த அண்ணன் சொல்றீங்க? நான் மும்முனை போட்டின்ட்டேன். அப்புறம் எந்த அண்ணன் கேட்டா எனக்கு புரியும். அண்ணன் பைசாவே கொடுக்க மாட்டாரு, பைசாலாம் வாய்ப்பே கிடையாது. இருக்கிற ஒரே அண்ணன் அவர் மட்டும்தான். அந்த அண்ணன் கொடுக்கவே மாட்டாரு. சரிங்களா, அதை விட்டுருங்க. 4 முனை போட்டி தான், ஆனா மும்முனை போட்டி தான் வலுவா இருக்கும். அதுல அண்ணன், அப்பா, சித்தப்பா யாருன்றத அவங்களுடைய இதுக்கு விட்டுருவோம். இன்னும் தேர்தல் அறிக்கை வரணும்ல, அவங்க சொல்லணும்ல. இப்ப அவங்க 3 சவரனா போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல 1.5 சவரனா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரும் இருங்க. ஐயோ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, விஜயே இவ்வளவு சொல்றாரு, இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரே பதட்டமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு முக்கியமான இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, லோக்கல் பஸ் எல்லாம் போடாதீங்க, இது போட்டுங்க, கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ, பெண்களுக்கு வெளியே வேற ஒரு மாவட்டம் போறது ஃப்ரீ அப்படின்னு தான் வரப்போகுது. தங்கம் எல்லாம் எக்கச்சக்கமா கொடுக்க போறாங்க. இவனா 1.5 போட்டுக்க அப்படின்வாங்க. இப்ப அந்த மாதிரி போகுது. 400 ரவுடி தான் எவ்வளவு 7ங்க, இது ரொம்ப போட்டுக்க செயின் போல்டு அப்படி, அப்ப கொஞ்சம் கம்மியா போட்டுக்க, அப்ப அதே போட்டுக்க அப்படின்ல, அந்த மாதிரி தான். இதுதான் மெயின். ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% வந்து உங்க குடும்பத்துக்கு, 20% உங்க குடும்பத்துக்கு போகுது, அமைச்சருக்கு வந்து ஒரு 10% போயிடுது. அதை நீங்க கரெக்டா கொடுத்தாலே இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தலாம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் பாரு அந்த லஞ்ச பணத்தில் எடுத்து நான் உனக்கு சரியாக உனக்கு கொடுத்துருவேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அட்டாக் நல்ல அட்டாக் தான். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருந்திருக்கலாம், என்ன நடக்குது இதனால அப்படின்ற விஷயத்த விரிவாக சொல்லியிருந்திருக்கலாம். சொன்னாரு வருது இந்த மாதிரி 4.37 லட்சம் கோடி என்னமோ வருஷத்துக்கு இதாயிட்டு இருக்கு. அதுல 30% நீங்களே வந்து லஞ்சமா ஊழலாம் நீங்க சுருட்டிக்கிறீங்க. அதை வந்து ஸ்டாலின் சார் இது வந்து டாக்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு உண்மைதான். அவர் சொல்ற விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. அது மட்டும் கிடையாது, என்னென்னவோ நடக்குது. ஸோ அதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் இது எல்லாத்தையும் விட மேஜர் அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் தான் இன்னைக்கு வந்து பெரிய பேசு பொருளா இருக்கும். அதுதான் இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10க்கு ஏன்னா 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு, 10க்கு 7. அப்போ 3 ஒன்று இருக்குதுன்னா சொல்லலாம், இன்னும் 2 என்னன்னு தெரியல. லாஸ்டா சொன்னீங்கல்ல அது ஓகே 2500 ரூபா. ஆமா, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு மீதி எல்லாமே நல்ல ஸ்கீம் தாங்க. சரி 8 வச்சுக்கோங்க. 8 10க்கு 8 வாங்கிடுறாரு பாத்துங்க, எப்படியா இருந்தாலும் வாங்கிடுறாரு பாருங்க. அதான்
சும்மா கிடையாது டிவிகே காரன். முன்னால நான் சொல்லுவேன் சும்மா வரலடா திமுக காரன்னு, இனிமே சொல்றேன் சும்மா வரலடா தாவேகா காரன். அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கேன். அடுத்த 10க்கு 12 வாங்குவோம் அந்த திமுக காரன்னு வருவாங்க பாருங்க. அப்ப இருக்குது 10க்கு 100 என்ன 12 10க்கு 100 10க்கு 100 கோட்டுக்கு எல்லாத்துலயும் ஆஃப் கிலோ ஏத்தி எழுதிக்க அப்படின்னு தான் வரும். இப்ப 234க்கு வந்து 235 நிச்சயம் அப்படின்னு நிச்சயம் எழுதிக்க வேண்டியதுதான். உறுதியா எழுதிக்கிங்க. அடுத்தடுத்து என்ன வாக்குறுதிகள்லாம் வர காத்திருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஆண்களுக்கான வாக்குறுதிகள்லாம் இன்னும் எஸ்பெஷலி என்ன வருதுன்றத ஈகர்லி ஐ எம் வெயிட்டிங். நீங்க சொன்னோடனே எனக்கு ஒரு டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யா டயலாக் தான், அவன் கிடக்குறான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏங்க ஆணுக்கும் பெண்களுக்கும் என்னங்க, பெண்கள் வாக்கு ஓட்டு தான் அதிகமா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ரைட், இப்ப என்ன முடிக்கணுங்களா உங்களுக்கு? அதுதான் நான் ரொம்ப நன்றி, வணக்கம். சும்மா நசன்னுக்கிட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளவுதான். சொல்லுங்க, சொல்லி முடிங்க. தொடர்ந்து இனிமேல என்ன மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாருன்றத நம்ம போக பார்ப்போம், அவரையும் போக பார்ப்போம். மிக்க வணக்கம், மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது.